والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களை அல்லாஹு தாலாவுக்கு உகந்த விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய சந்திப்பையும் அவனுக்கு ஏற்ற பொருத்தமான சந்திப்பாக ஆக்கி அதிலே பரக்கத்தை செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் முஸ்லீமாக ஆக வேண்டுமாக இருந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நமக்கு தெரியும் கலிமா சொல்ல வேண்டும், சாட்சியம் சொல்ல வேண்டும். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறார்கள். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்காக யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறாங்க. யமன் பிரதேசத்திற்கு அனுப்பக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப். முஆதே, நீ வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திடம் செல்கிறாய். முஆதே, நீ வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திடம் செல்கிறாய். ஃபல்யகுன் அவ்வல மா ததுஹும் இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்களை நீ அழைக்கின்ற போது முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சாட்சியத்தின் பால் அழைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பால் அவர்களை அழைப்பாயாக. ஃபஇன்ஹும் அத்தாஊக லிதாலிக. அவர்கள் அதற்கு உனக்கு வழிபட்டால், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டால், ஒரு நாளைக்கு 5 நேரம் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு கற்பிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்றால், முஸ்லீம் ஆகணும் என்று சொன்னால், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அவர் கலிமா சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு சஃபா மலையிலே ஏறி அங்கிருந்த மக்காவாசிகளை எல்லாம் அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தாயிப் பிரதேசத்துக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, வெற்றி அடைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்றால் முதலாவது அவர் சொல்ல வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னவருக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இஸ்லாத்திலே வழங்கப்படுகிறது. அவர் சுவர்க்கம் நுழைவார், நரகம் அவரை தீண்டாது, நரகத்திற்கு அவர் போனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவரை சுவர்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்புவான் என்றெல்லாம் நிறைய சிறப்புகள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சும்மா ஒருவர் மொழிஞ்சால் இந்த சிறப்பை அடைஞ்சு கொள்ளலாமான்னு கேட்டால் இல்லை. வெறுமனே ஒருவர் சும்மா மொழிகிறதால இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கிளிப்புள்ள பாட மாதிரி சொன்னால் ஒருவர் முஸ்லீமாகவோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய சிறப்பையோ அடைந்து கொள்ள முடியாது. மாறாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்று நிபந்தனை இருக்கிறது. சுமார் 7 அல்லது 8 நிபந்தனைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்கு இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்படுகிற போதுதான் அவர்
லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை உண்மையாக மொழிந்தவராக ஆகுவார். அப்படி இல்லைன்னா அவர் சாதாரணமாக இப்போ இருக்கிற நிராகரிப்பாளர்கள்ட்ட சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவாங்க, காவிர்கள்ட்ட சொன்னாலும் அரபு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட சொன்னாலும் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவாங்க. எங்களோட வீட்டில் இருக்கிற கிளிப்பில்லை அல்லது மனிதர்களை மாதிரி பேசக்கூடிய நிறைய பறவைகள் இருக்கிறது. இப்போ அந்த பறவைகளுக்கு நாங்கள் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி கொடுத்தா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும். அப்போ அதுக்காக அது முஸ்லீம் ஆகிவிட்டது என்பது அர்த்தம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை அவர் ஒரு ஆள் சொன்னாலும் 8 நிபந்தனைகள் அல்லது 7 நிபந்தனைகள் அவரிடம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் யார்கிட்ட முழுமைப்படுத்தப்படுகிறதோ அவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசிகளாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக இருப்பார்கள். அதில் முதலாவது நிபந்தனை அல் இல்ம், அறிவு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா என்றால் என்ன, அது எதை சொல்கிறது என்கிற அறிவு ஒருவரிடம் இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன், நபியே உமக்கு முதல் எந்த தூதரை நாம் அனுப்பினாலும் அந்த தூதருக்கு லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை வகியாக அறிவித்துத்தான் அனுப்பியிருக்கிறோம். உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்களுக்கு வகி அறிவித்துத்தான் அவர்களை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம். ஃபஅபுதூன், எனவே நீங்கள் என்னையே வணங்குங்கள் என்ற கலிமா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், நபியே உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள். அதற்கு பின்னர் உன்னுடைய பாவங்களுக்காக நீ அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கேள், மூமின்களுக்காக நீ அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கேள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ முதல்ல செய்ய வேண்டியது அறிவு, ஃபஅலம், அறிந்து கொள். அறிந்ததற்கு பிறகுதான் அடுத்தது அமல். அதனால தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அறிவு என்கிற பாடத்தை சஹீஹுல் புகாரியில் ஆரம்பிக்கிற நேரம் அந்த பாடத்துக்கு தலைப்பிடுறாங்க, பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல். ஒருவர் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு முன்னர், அமல் செய்வதற்கு முன்னர் அறிந்து கொள்ளுவது அவசியம் என்கிற பாடத்தை அவர் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் போடுறாங்க. எனவே லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவுடைய முதலாவது நிபந்தனை அவரிடம் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத் இப்ராஹிம் 52வது வசனத்தில் சொல்றான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்குரிய ஒரு அறிவித்தல், எற்றி வைப்பதாகும். இது என்னத்துக்காக இந்த அறிவித்தல் என்றால் அவர்கள் எச்சரிக்கை பெற்றுக் கொள்வதற்காக. வலியலமு அன்னமா ஹுவ இலாஹும் வாஹிதுன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒருவன் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. வலியذكر உலுல் அல்பாப், புத்தி உள்ளவர்கள், சிந்தனை உள்ளவர்கள் படிப்பினை பெறுவதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த வசனத்திலேயும் லா இலாஹ இல்லல்லா பற்றிய அறிவு மிக மிக முக்கியமானதுங்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. ஃபைல்லம் யஸ்தஜீபு லக்கும், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால், உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபஅலமு அன்னமா உன்ஸில பிஇல்மில்லாஹி வ அன் லா இலாஹ இல்லா ஹுவ, நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய அறிவை கொண்டுதான் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலையும் சூரத்து ஜுஹ்ருஃப்ல 86வது வசனத்தில் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா பற்றிய அறிவு அவசியமானதுங்கிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹு தஆலா சொல்றான், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவும் வானவர்களும் அறிவாளிகளும் அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப
இப்போ சாட்சிங்கிறது அறிவு இல்லாமல் சொல்ல முடியாது. ஒரு ஆள் சாட்சிக்கு வாராரு, அவர்கிட்ட நாம கண்டீங்களா கேட்டீங்களா அல்லது அறிஞ்சிங்களான்னு கேட்டால் அவர்கிட்ட எதுவும் இல்லை என்றால் அவருடைய சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ சாட்சி என்றாலே முதலாவது அவருக்கு இருக்க வேண்டும் அறிவு. அவர் என்னத்தை சாட்சி சொல்றாரோ அது சம்பந்தமான அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். நாங்கள் முதலாவது கலிமா என்று சொல்லி குர்ஆன் மதரசாவில் எங்களுக்கு சொல்லி தருவாங்க, ஷஹாதத்துன்னு சொல்லி தருவாங்க. முதலாம் கலிமா ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க. ஷஹாதத்தினால் சாட்சி. இப்போ கலிமாவில் முதலாவது நிபந்தனையே சாட்சி. இது சும்மா கலிமா சொல்றதுல சாட்சி சொல்றது. அப்படி சாட்சி சொல்லணுமாக இருந்தால் அவரிடம் அறிவு வேண்டும். இந்த கலிமா பற்றிய அறிவு அவரிடம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், அல்லாஹு தஆலா உங்களில் விசுவாசம் கொண்டு அறிவு கொடுக்கப்பட்டவர்களை பல படித்தரங்களால் உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப படித்தரங்களால் அல்லாஹு தஆலா யாரை உயர்த்துறான்னு பார்த்தால் அறிவு கொடுக்கப்பட்டவர்களைத்தான் உயர்த்துகிறான். அப்ப கலிமாவில் அறிவு என்கிறது மிக மிக முக்கியமானது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹு தஆலாவுடைய அடியார்கள்ல அல்லாஹுவை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அவனை பற்றி அறிந்தவர்கள். அல்லாஹு தஆலாவை பற்றி அறிந்தவர்களிடம்தான் அல்லாஹு தஆலாவை பற்றிய பயம் இருக்கும். அல்லாஹு தஆலாவை பற்றி அறிந்தவர்களைத்தான் அல்லாஹு தஆலா விசுவாசம் கொண்டவர்களிலே உயர்வானவர்களாக வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பற்றிய அறிவுள்ளவர்களும் அது பற்றிய அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப். நிச்சயமாக இது யாருக்கு புத்தி இருக்கோ அவங்களுக்கு தான் விளங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் விளங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்னு ஹுபைரா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கலிமாவை பற்றி சொல்ற நேரம் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சாட்சி சொல்லுமாறு சொல்கிறான். எனவே சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள் என்று சொல்வதினூடாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் சாட்சி சொல்லக்கூடியவர் எந்த விஷயத்தில் சாட்சி சொல்கிறாரோ அந்த விடயம் தொடர்பாக அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். யார் அல்லாஹு தஆலாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன், அவனுக்கு நிகர் கிடையாது, அவனுக்கு இணை கிடையாது என்று சாட்சி சொல்கிறானோ, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், அவனுடைய அடியானாக இருக்கிறார் என்று சாட்சி சொல்கிறாரோ, வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவினுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின், அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையின் ஊடாக படைத்தான், அவனுடைய உருகிலிருந்து அவருக்கு ஊதினான் என்று யார் சாட்சி சொல்கிறாரோ, வல் ஜன்னத்து ஹக், நிச்சயமாக சுவர்க்கம் உண்மையானது என்று சாட்சி சொல்கிறாரோ, வன்னாரு ஹக், நரகம் உண்மையானது என்று யார் சாட்சி சொல்கிறாரோ, அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத அலா மா கான மினல் அமல், அவர்கிட்ட இருக்கிற அமலோடு அல்லாஹு தஆலா அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ இது அவ்வளவுத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி சாட்சி சொல்லணும் என்றால் அவரிடம் அறிவு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றிய அறிவு இருக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய அறிவு இருக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பில் சொல்லப்படுகிற விஷயத்திலே அறிவு இருக்க வேண்டும், சுவர்க்க விஷயத்திலே அறிவு இருக்க வேண்டும்,
நரகம் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இதை அறிஞ்சி அவர் சாட்சி சொல்வாராக இருந்தால் அவர்கிட்ட இருக்கிற அமலோட, அது குறைவா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவரை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அல்லாஹு தஆலாவை தவிர உண்மையாக வணங்குவதற்கு தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறானோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறானோ, அவனுக்கு நரகத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுகிறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிறத சரியாக அறிஞ்சி ஒருவர் சாட்சி சொல்வாராக இருந்தால் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உளப்பூர்வமாக தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சாட்சி சொல்கிறானோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான் என்று அவனுக்கு நற்செய்தி சொல்வாயாக என்று சொல்றான். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை கேட்கிற நேரம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு வெளியில வரும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையா நபிக்கிட்ட இருந்துதான் வாராங்க என்றதை உறுதிப்படுத்தும் முகமாக ஏதாவது ஒரு சான்று பொருளை கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை 2 பாட்டாவையும் கொடுத்து நபிக்கிட்ட இருந்துதான் வாரா என்றதுக்கு இது ஆதாரமா வச்சுக்க, நீ யாரையெல்லாம் இந்த சுவருக்கு பின்னால காண்கிறாயோ அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸை சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் உளப்பூர்வமாக மொழிவதாக இருந்தால் அவருக்கு அந்த கலிமா பற்றிய அறிவு இருந்தால் தான் என்ன செய்யலாம், உளப்பூர்வமாக மொழிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யாரொருவர் அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று அறிந்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஜபுர் ரப்பு மின் அப்திஹி இதா கால ரப்பி கஃபிர்லி. ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவிடம் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்பட்டு அவன் சொல்றானாம், இன் அலிம அப்தி அன்னஹு லா யக்ஃபிரு துனூப கைரி. என்னுடைய அடியான் பாவத்தை என்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க மாட்டாங்கிறத அறிந்து கொண்டான். பாவம் செஞ்சுட்டு அல்லாஹு தஆலாட்ட பாவத்தை மன்னிக்குமாறு வேண்டினால் அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு சொல்றானா, என்னுடைய அடியான் பாவத்தை என்னால் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டான், எனவேதான் அவன் இதை சொல்கிறான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீளமான ஹதீஸிலே சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவு கலிமாவிலே மிக மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவாசிகள் மதித்தாங்களா இல்லையா? மதிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கையாளர் என்று சொன்னாங்க. அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாங்க. இது நபியாக அனுப்பப்படுறதுக்கு முதல் முஹம்மது என்கிற ஒரு தனி மனிதனாக இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை காலத்திலேயே நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்தால் தீர்த்து வைக்கிறது இவராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு மனிதர். அவருடைய 40வது வயதில் அவருக்கு ரிசாலத் கிடைக்கிறது, அல்லாஹு தஆலாவுடைய தூது செய்தி கிடைக்கிறது.
அவர் ஒரு ரசூலாக அனுப்பப்படுறாங்க. மக்காவாசிகள்கிட்ட இஸ்லாத்தை சொல்றாங்க. அதில் ஒரு கட்டத்தில் நான் மேலுக்கு சொன்ன மாதிரி சபா மலையில் ஏறுறான். இந்த சபா மலைங்கிறது மக்காவாசிகள்கிட்ட யாராவது ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கிறதா இருந்தால் அவர் இந்த இடத்துல இருந்தான் அறிவிப்பார், சபா மலையில இருந்தான் அறிவிப்பார். அப்போ பொதுவாக எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்படுற ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலை குன்றில் ஏறி மக்காவில் இருந்த ஒவ்வொரு கோத்திரமாக பேரை சொல்லி அழைக்கிறார். அழைச்சி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னால ஒரு யானைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்குறாங்க. யானைங்கிறது பாலைவனத்தில் வராது. பாலைவனத்தில் இல்லாத மிருகங்களில் உண்டு யானை. யானை பாலைவனத்தில் வசிக்காது. அதனால தான் ஆபிரஹா காபத்துல்லாவை உடைக்க வர நேரம் யானைப்படையை தயார்படுத்தி என்ன செய்தான், காபத்துல்லாவுக்கு வந்தான். இப்போ அப்துல் முத்தலிப் யானைப்படை வந்தவுடனே அவர் பார்த்தாரு, இதை நாம் சோல் பண்ணல, இதை எதிர்த்து நிற்க இயலாது. ஏன்னா யானைப்படை பாலைவனத்தில் யானை என்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ காபத்துல்லாவை உடைக்கணுங்கிறதுக்காகவே பல காலமாக யானைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு திட்டமிட்ட அடிப்படையில் அது கொண்டு வரப்படுகிறது. இதை நாம் எதிர்த்து நிற்கலான்னு சொல்லி அப்துல் முத்தலிப் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் போய் என்ன செஞ்சீங்க, ஒளிஞ்சு கொள்ளுங்க, நிச்சயமாக இந்த காபாவுக்கு ஒரு இரட்சகன் இருக்கிறான், அவன் அதை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒளிஞ்சிக்கிறாங்க, விட்டுடுறாங்க. அல்லாட பாதையில் அல்லாட கவனிப்புக்குள்ள காபத்துல்லா விட்டு போட்டு போயிடுறாங்க எல்லாரும். ஏன்னா முன்னுக்கு நிற்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிந்தது. யானைங்கிறது சாத்தியம் இல்லை வாரது பாலைவனத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க யானைப்படை ஒன்று வருகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. அப்போ கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள், ஆம் நம்புவோம். மாஜர்ரபினா அலைக்க கதிபா, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பொய் சொல்லி, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவோம் வேண்டாம். யானைப்படை வருதுனால் நம்புவோம் வேண்டாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. உடனே நபி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தான் முதலாவது இதுப்பு என்ன செய்யுது, கிளம்புது. தப்பன் லக்கயா முஹம்மத் அலி ஹாதா ஜமஅத்தனா. அபூலஹப் தன்னை கைகளால் மண்ணை அள்ளி எறிஞ்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, சாபமிடுறாரு. முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்குத்தானா எங்களை நீ கூப்பிட்டாய், எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று சொல்லி அபூலஹப் என்ன செய்கிறாரு, சாபமிடுறாரு. லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னோன்னு அந்த மக்கள் என்ன செய்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லான்னா என்ன, அதனால தான் எதிர்த்தாங்க. சும்மா லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி போட்டு அவன் வேலையை அவன் பார்க்குறேன்டா ஒருத்தர் எதிர்த்திருக்க மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி போட்டு அவர் ரீஞ்ச மாதிரி அவர் நீக்கிற, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல் நம்மளோட பரம்பரை எப்படி இருந்தாங்களோ அப்படி அவங்களோட இந்து மார்க்கத்திலேயோ அல்லது பௌத்த கொள்கையிலையோ அல்லது கிறிஸ்தவ கொள்கையிலையோ இதிலே இருந்துட்டு போகிற லா இலாஹ இல்லல்லான்னு மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த எதிர்ப்பு வந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு வந்திருக்காது. மக்காவில் சுமார் 13 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்காகவே உழைச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வே என்ன செய்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே தொழுகை இருக்கல, நோன்பு இருக்கல, ஜக்காத் இருக்கல, ஹஜ் இருக்கல, எந்த கடமையும் பெரிய கடமையில் எதுவும் இருக்கல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானிய விஷயங்களுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்கள். அப்போ மக்காவாசிகள் அந்த இணை வைப்பாளர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ண்டா என்னன்றதை அறிந்து கொண்டார்கள். அதனால் அவங்க எதிர்த்தாங்க. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ண்டா என்னன்னு தெரியாமல் நிறைய நம்மளோட முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பரம்பரையாக லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு வாப்பா சொல்லி கொடுத்த அல்லது உம்மா சொல்லி கொடுத்த நாங்கள் சொன்ன பரம்பரையாக வருது. லா இலாஹ இல்லல்லாஹ்ண்டா இதுதான் என்று விளங்கப்படுத்தி அதுக்கு எதிரானதை செய்யாதீங்கன்னு சொன்னால் அப்போ எதிர்க்காங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, எதிர்க்கிறாங்க என்று அர்த்தமாகி விடுகிறது. மக்காவாசிகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொல்லப்பட்ட உடனே என்ன செஞ்சு தெரிய வந்துச்சு. அதனால உடனே அவங்க எதிர்த்தாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹம் வாஹிதா. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க,
இருக்கிற கடவுள் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கணும்னு இந்த முகமது சொல்றாரான்னு கேட்டாங்க. லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்க உடனே அவர்களுக்கு விளங்கியது, லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்டால் சிலைகளை வணங்க முடியாது. லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கே அன்றி வேறு யாருக்கும் நேர்ச்சை செய்ய முடியாது. லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக தான் நம்ம அறுத்து பலியிடணும், வேற யாருக்கும் அறுத்து பலியிட இயலாது. லா இலாஹ இல்லல்லா என்று ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் கிட்ட மாத்திரம்தான் நம்ம பிரார்த்திக்கணும், அடுத்தாக்கள்கிட்ட நாம பிரார்த்திக்க முடியாதுங்கிறத உடனே அவங்க விளங்கிக்கிட்டாங்க. அதனால என்ன செய்தார்கள், அவர்கள் எதிர்த்தார்கள் என்று வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுவை பற்றிய அறிவு தான் இருக்கிற அறிவிலேயே மிக மிக உயர்வானது. அல்லாஹு தாலாவை பற்றிய நாங்கள் அறிந்து கொள்றது தான் இருக்கிற அறிவிலேயே உயர்வானது. மற்ற எல்லாமே அதுக்கு கீழே தான். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல அறிவாளிகளுக்கு நிறைய சிறப்பை சொல்றான். அந்த அறிவாளிகள்ல முதலாவது லிஸ்ட்ல வாராக்கள் அல்லாஹு தாலாவை பற்றி அறிந்தவர்கள். உலகத்தில் 2 கல்வி இருக்குது. ஒன்று இஸ்லாம் ஆர்வமூட்டின கல்வி, இஸ்லாம் அதிகம் சிறப்பித்த கல்வி, அது அல்லாஹு தாலாவை பற்றிய கல்வி. 2வது இஸ்லாம் அங்கீகரித்த கல்வி. முதலாவது அல்லாஹு தாலாவை பற்றிய கல்வி இந்த உலகத்திலையும் பயனளிக்கும், மறு உலகத்திலையும் பயனளிக்கும். 2வது கல்வி நமக்கு பயன் தரக்கூடிய அனைத்து கல்விகள் இஸ்லாம் அங்கீகரித்தது. ஆனால் அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு தான் இந்த உலகத்தில் இருக்கிற முதன்மையான அறிவு, மிகச்சிறந்த அறிவு. அல்லாஹு தாலாவை பற்றி ஒருவர் அறிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுடைய செயற்பாடுகளை ஒருவர் அறிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுடைய பெயர்களை ஒருவர் அறிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை ஒருவர் அறிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்று தெரிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுக்கு நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வது இருக்கிற அறிவுகளிலேயே உயர்வான அறிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா விட்ட அறிவை கேட்கிற நேரம் என்ன அறிவை கேட்க சொன்னாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ, இறைவா உன்னிடம் பயனுள்ள கல்வியை நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார். ஸலுல்லாஹ இல்மன் நாஃபிஅ, நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் பயனுள்ள அறிவை கேளுங்கள். அல்லாஹு தாலா கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்கிற நேரம் பயனுள்ள அறிவை கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு சொல்கிறான், குல் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக என்று சொல்வீராக என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிற அறிவுகளில் எல்லாம் உயர்ந்த அறிவாக, முதன்மையான அறிவாக, அடிப்படையான அறிவாக திகழ்வது அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவுதான். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவை பற்றி சொல்கிற நேரம் அல் அல் இல்மு பில்லாஹி அஸ்லு குல்லி இல்மின், அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவுதான் ஏனைய எல்லா அறிவுகளுக்குமான அடிப்படை சொல்றார். உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவுகளுக்குமான அடிப்படை அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு. ஏன்னா அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவு இல்லாம ஒருவன் மற்ற கல்வியெல்லாம் படிச்சானா இருந்தால் அவன்கிட்ட நாஸ்திக சிந்தனை வளரும். அல்லாஹு தாலாவை பற்றிய தெளிவு இல்லாம, அறிவு இல்லாம அடுத்த கல்விகள்ல அவன் முன்னுக்கு போவானா இருந்தால் மார்க்கத்தில் அவனுக்கு பெரிய அளவு பிடிப்பு இருக்காது, பெரிய அளவு நம்பிக்கை இருக்காது, பெரிய அளவு விசுவாசம் இருக்காது. இப்போ அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவோடு அடுத்த துறைகளை ஒருவன் படிக்கிற நேரம் அவன் அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவினுடைய அடிப்படையில் நின்று அடுத்த துறைகளை ஆய்வு செய்வான், அடுத்த துறைகளை கற்பான். எனவே அது அவனுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார். வஹுவ அஸ்லு இல்மில் அப்தி வஹுவ அஸ்லு இல்மில் அப்தி பிஸஆததிஹி வ கமாலிஹி
வமசாலிஹி துன்யாஹு வ உக்ராஹு. அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவுதான் ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகின்ற, ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை அவனுக்கு வழங்குகின்ற, உலகத்தினுடைய பாக்கியங்களை அவனுக்கு வழங்குகின்ற, மறுமையினுடைய பாக்கியங்களை வழங்குகின்ற அறிவு என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவீனம், அல்லாஹு தஆலாவை பற்றி ஒருவருக்கு தெரியாமல் இருப்பது அவருக்கு இந்த உலகத்திலேயும் கெடுதியை கொண்டு வரும், இந்த உலகத்திலேயும் இறுகிய உள்ளம் அவருக்கு உருவாகும், இந்த உலகத்திலேயும் அவர் கடும் கவலைப்படுபவராக இருப்பார், இந்த உலகத்திலேயும் அவர் கை சேதப்படுவார், நிறைய இழப்புகளை சந்திப்பார், நாளை மறுமையிலையும் நிறைய இழப்புகளை சந்திக்கிறவராக கை சேதப்படக்கூடியவராக அவர் இருப்பார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர், சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஒரு மனிதர் அவர்கிட்ட வாரார், வந்து அறிவுகளிலேயே மிகச் சிறந்தது எது என்று கேட்கிறார். அறிவுகளிலேயே மிகச் சிறந்தது எது, அமல்கள்ல மிகச் சிறந்தது எது என்று அவர்கிட்ட கேட்கிறார். நான் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகச் சிறந்தது எது என்று கேட்கிறார். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமல்கள்ல மிகச் சிறந்தது அறிவு என்று சொல்றார். அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவு, அல்லாஹு தஆலா எதை விதியாக்கி இருக்கிறான் என்பது பற்றிய அறிவு, அல்லாஹு தஆலா எதை தடை செய்திருக்கிறான் என்பது பற்றிய அறிவுதான் அமல்களிலேயே மிகச் சிறந்தது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார். 3 தடவை இப்படி கேட்டுட்டார். கேட்டதுக்கு பிறகு 3 தடவையும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அறிவுதான் மிகச் சிறந்த அமல் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவோடு இஸ்லாத்தை பற்றிய அறிவோடு இருக்கிற ஒருவன் குறைவான அமலோடு இருந்தாலும் கூடுதலான அமலோடு இருந்தாலும் அது அவனுக்கு பயன் தரும். ஆனா அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவில்லாம இருக்கிற ஒருவர், அல்லாஹு தஆலாவினுடைய கடமைகள் பற்றிய அறிவில்லாம இருக்கிற ஒருவருக்கு கூடுதலான அமல்கள் இருந்தாலும் குறைவான அமல்கள் இருந்தாலும் அது எந்த பயனையும் தராது. எனவே அமல்களில் மிகச் சிறந்தது அறிவு, அல்லாஹு தஆலாவை பற்றிய அறிவு, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது செய்தியை கொடுக்கிற நேரம் இறக்கிய முதலாவது வசனம் எங்களுக்கு தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, உன்னை படைத்த இரட்சகனுடைய பெயரை கொண்டு வாசிப்பீராக. சும்மா வாசிக்க சொல்லல அல்லாஹ். என்ன எப்படி வாசிக்க சொல்றான்? உம்மை படைத்த இரட்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக, வாசிப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்றான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னால் அல்லாஹு தஆலாவை பத்தி தான் விளங்கப்படுத்துறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். அந்த அல்லாஹு தஆலா எப்படியானவன் என்றால் மனிதனை ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு அந்த பூச்சியிலிருந்து என்ன செய்தான்? படைத்தான். அலக் என்கிற பூச்சியிலிருந்து, அந்த ஒட்டி கொள்ளக்கூடிய சதையிலிருந்து அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். இக்ரா ரப்புக்கல் அக்ரம். நபியே, ஓதுவீராக, உன்னுடைய இரட்சகன் மிக மிக கண்ணியம் வாய்ந்தவன். அல்லதி அல்லம பில் கலம். அவன் மனிதனுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். மனிதனுக்கு அவனுக்கு தெரியாததை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை நீங்க பாருங்க. இந்த 5 வசனமும் முழுக்க முழுக்க என்னத்தை விளங்கப்படுத்துது? ஓது என்ற வார்த்தையை தவிர மற்ற அவ்வளவும் அல்லாஹ் பற்றி தான் சொல்லுது. மற்ற அவ்வளோ வசனமும் அல்லாஹு தஆலாவை பற்றி தான் பேசுது, அல்லாஹு தஆலாவை பற்றி விளங்கப்படுத்துது. மற்ற அவ்வளோ வசனம், உம்முடைய இரட்சகன் உன்னை படைத்தவன், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவன், இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்களை எப்படி அவன் படைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கல்வி எப்படி வந்தது, அவன் எப்படி கற்பித்தான், எதை கற்பித்தான்,
அவ்வளவும் இந்த வசனத்தில் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவே கலிமாவினுடைய முதலாவது நிபந்தனை லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் முதலாவதாக அந்த கலிமா பற்றிய அறிவோடு இருக்க வேண்டும். லா இலாஹ, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவை தவிர உண்மையாக வணங்கப்படுவதற்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலா மாத்திரம்தான், அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று அவர் உண்மையாக அறிந்து அந்த கலிமாவை சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவிலே பிரதானமானது அல்லாஹு தாலாவுடைய செயற்பாடுகள் பற்றிய அறிவு, அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் பற்றிய அறிவு, அல்லாஹு தாலாவுடைய பெயர்கள் பற்றிய அறிவு, அல்லாஹு தாலாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு. எங்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா விஷயத்திலே நமக்கு என்ன கடமை இருக்கிறது என்பது பற்றிய அறிவை ஒருவர் பெற்றிருப்பது லா இலாஹ இல்லல்லாவினுடைய முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. இந்த நிபந்தனையை பூர்த்தியாக்கிய கூட்டத்திலே, உண்மையாக முறையாக கலிமாவை மொழிந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.